எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டம் முழுமையா. இந்தியா வந்து சிறப்பா தரமா ஆடிட்டாங்க. பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. கில் வந்து எக்ஸ்ட்ராடினரி நாக்கு. ஒன் ஃபார் தி ஏஜஸ். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் இப்போதைக்கு இன் ரீசென்ட் டைம்ஸ் இன் ஒயிட் பால் கிரிக்கெட்டு. பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாரு. ஹையஸ்ட் ஸ்கோர் பை இந்தியன் இன் இங்கிலாந்துன்னு நினைக்கிறேன். எல்லா ரெக்கார்டுகளையும் உடைக்கப்பட்டு பெரிய ஸ்கோர் அடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸ்டம்ப்ஸில் 3 விக்கெட் தானே? 3 விக்கெட் தான். 3 விக்கெட்டை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ப்ரூக்கும் ரூட்டும் கிரீஸ்ல இருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ், சொல்லுங்க. இல்ல நேத்தே வெற்றி சொன்னாரு 600 ரன் அப்படின்னு சொன்னாரு வெற்றி ப்ரோ என்ன சொன்னாருன்னா 600 அடிச்சிட்டு ஜடேஜா வால் வீசுவாரு அப்படின்னாரு. வேணாமா அப்படின்னு கேட்டோம். கடைசியில ஆனா நல்ல பிச் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. 1-2 பால் தான் கொஞ்சம் பவுன்ஸ் வந்துச்சு. நல்லா விளையாண்டாங்க. ஜடேஜாவும் ஓரளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து என்ன எல்லாருமே வந்து லஞ்ச் கடைசி ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து அடுத்த செஷன் கடைசி ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. ஏதாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். விளையாண்டாங்க. அவர் பதிக்குதுன்னு அவுட் ஆயிருப்பாரு. சாப்பிட்டு வந்து அவுட் ஆயிருப்பாரு. கில் வந்து இதான் அவரோட பெஸ்ட் இன்னிங்ஸ். அதாவது பெர்சன்டேஜ் வைஸும் பார்த்தோன்னா ஃபால் ஷாட் எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் 95% இது சக்சஸ் ரேட் அந்த மாதிரி நினைக்கிறேன். கண்ட்ரோல் போட்டிருக்காங்க. இல்ல பிட்ச் ரொம்ப செவன்த் ரோடு தான், வாங்க அடிங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சாயங்காலம் மட்டும்தான் விக்கெட் விழுது. நேற்று சாயங்காலம் விக்கெட் விழுந்துச்சு, நீங்க சாயங்காலம் விக்கெட் விழுது. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல நாளைக்கு காலையில லாகுல் அங்க ஸ்டேடியம் கடிகாரத்துல சாயங்காலம் செட் பண்ணிடுவோமா டைம், காலையிலேயே போய். அதனால சோ கொஞ்சம் ஆனா விக்கெட் எடுத்தது ஆகாஷ் தி ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் வேவரா போட்டாரு. பட் அதுக்கப்புறம் நல்லா கேட்சப் பண்ணிட்டு நல்லா போட்டாரு. ஸோ ஹீஸ் ப்ரூவன், அதாவது உள்ளதுக்கு நல்ல ஜஸ்டிஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா பேட்டிங் பண்றப்பையும் கொஞ்சம் ஆக்சலரேட் அவர் கொஞ்சம் அடிக்க பார்த்தாரு, பட் அன்சக்சஸ்ஃபுல். லோவர் ஆர்டர் வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு 4 ஓவர் கிட்ட அடிச்சு கொடுத்தாங்க. லோவர் ஆர்டர் நம்ம சொல்றது வந்து சுந்தர சேகாமன், அவங்க 4 பேர் கடைசியில 3 பேரை வந்து நல்லா அடிச்சு கொடுத்தாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு ஸ்கோர் வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணணும். முடிஞ்சா ஆல் அவுட் ஆக்கி ஃபாலோ ஆன் பண்ண வைக்கணும். பார்ப்போம். ஃபாலோ ஆன்லாம் பண்ணதுல கொஞ்சம் ரிஸ்க் தான். ரிஸ்க்ன்ற சென்ஸ் என்னன்னா, ஏற்கனவே பவுலர்ஸ் இவ்வளோ ஓவர்ஸ் போட்டுட்டு திரும்ப வந்து போட முடியுமான்னு தெரியல. ஃபாலோ ஆன் ஆனா கூட சொல்றேன், நம்ம திரும்ப பேட்டிங் பண்றது தான் பெட்டர். திரும்ப பேட்டிங் பண்ணி கடைசி நாள் அவங்களுக்கு கொடுத்துடலான்றீங்க. என்னன்னா கடைசி நாள் விக்கெட் எடுக்கிறதுக்கு பவுலர்ஸ் இருக்காங்களா? எனக்கு இந்த இதுலயே வந்து ரொம்ப நல்லது என்னன்னா, ஜோ ரூட் வந்து வாஷிங்டன் சுந்தர போல்டாக்குன்னு அந்த அளவுக்கு செகண்ட் டேல வந்து அவ்வளோ டேர்ன் ஆகி லைக் ஸ்ட்ரைட்டன் ஆகி ஸ்பின் ஆகுதுன்னா இன்னும் ஒரு 2 நாள்ல பயங்கரமாவே ஸ்பின் ஆக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம பவுலிங் பண்ணணும்ல, ஃபாலோ ஆன் பண்ணணும்னா பண்ணலாம் பிரைட்டி, ஒன்றும் தப்பு இல்லையே. எத்தனை ஓவர் போட்டு நம்ம அவுட் ஆகுறோன்றது பொறுத்து. நம்மளும் ஒரு 100 ஓவர் போட்டு உடனே பண்றது சரிப்படாது. அடுத்த ஒரு 20 ஓவருக்குள்ள 30 ஓவருக்குள்ள முடிச்சு விட்டோம்னா தென் ஃபாலோ ஆன் பண்ண வைக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இவங்க வந்து நாளைக்கு ஜடேஜா போடுறது வந்து ரஃப் கிரியேட் ஆகிறது வந்து சுந்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த எண்டு அதை அவங்க கரெக்டா பண்ணிட்டு நாளைக்கு கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல பர்ச்சேஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன லாகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் பெட்டரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பண்ணி ஆகணும் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அதான் மட்டும் சொன்ன மாதிரி ஜோ ரூட்டுக்கே விக்கெட் எடுக்கும்போது இவங்க 2 பேரும் ஓரளவு ஈஸியா தான் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பிச்சில் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் ஆஃப் ஸ்பின்னரும் ஒரே டீம்ல விளையாண்டாங்க அப்படின்னா பிச்சு வந்து அவங்க கண்டிப்பா கண்டிஷன்ஸ் பார்த்துருப்பாங்க, எப்படி உடையும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ப்ரோக்ரஸஸ். கண்டிப்பா இவர் கிரியேட் பண்ற ரஃப் வந்து அவருக்கு அதான் அஸ்வின் ஜடேஜா காம்பினேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இது வரும். முன்னாடியும் வந்து வெங்கடபதி ராஜு கிரியேட் பண்ணுவார் ரஃப். அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தாருன்னா ரஃப் கிரியேட் ஆகும். இன்னொரு ஸ்பின்னர் கண்டிப்பா அதை கேபிடலைஸ் பண்ணலாம். சுனில் ஜோஷி வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா? லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான், பட் அவர் கொஞ்சம் ஒயிட் பால் தான் அதிகமாக விளையாடி இருக்காரு. அதனால இது பட் இவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்த விக்கெட்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மட்டும் என்ன நினைக்கிறேன்? அதான் பட் அது இல்லாம வேணா கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் நாளைக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஏதாச்சும் ஓரளவுக்கு ஓவர் காஸ்டா இருக்கும்போது. பட் இவங்க விக்கெட் எடுத்ததே வந்து நல்லா ஃபுல்லா போட்டாங்க. அதால தான் 2 கொடுத்தாரு ஆகாஷ் தீப்.
பட் ஆனா நல்லா ஃபுல்லா போட்டாங்க. ஸ்விங் ஆச்சு. ஒன் ஸ்விங் ஸ்டாப் ஆனதுல இருந்து தான் கொஞ்சம் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்பின்னர்ஸ் வச்சு ப்ரெஷர் போடலாம். இங்க வந்து ஓவர் காஸ்ட்ன்ற வார்த்தையே அடுத்த 4 நாளைக்கு விட்டுரு. அது ஓவர் காஸ்ட் வந்து அப்ப பாசிங் க்ளோஸ் தான் இருக்கும் தவிர ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் வராது. நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் கொஞ்சம் ப்ரிவியூல மழை பெஞ்சு மேட்ச் உடப்புற அளவுக்கு சொன்னியே. நான் மழை பெய்யும் தான் போட்டிருக்கு. ஃபோர்த் டே ஃபிஃப்த். டேய் இவங்க மழைலாம் 20 நிமிஷம் பெய்யும்டா, அப்புறம் போயிரும்டா. அதுக்கப்புறம் மெட்ராஸ் மழை மாதிரி எதிர்பார்க்காதீங்க. கிரவுண்ட் நம்ம பக்கத்துல சென்னை மாதிரிலாம் இருக்காது. ம். அதனால ஆனா சொல்லணும்னா இந்த பேட்டிங் நல்லா பண்ணாங்க. பட் அவங்க பவுலர்ஸ் வந்து எஃபெக்டிவா இல்ல. ஒன்னு தங்கு முதல்ல இருந்தே சரியா போடல. இன்னைக்கான ஸ்டோக்ஸ் அந்த எதிர்பார்த்த அளவுக்கு பவுலிங் போடல. பஷீரை வந்து 40 ஓவர்ஸ் கிட்டத்தட்ட 1/3 ஓவர்ஸ் அவர் தான் போட்டார். அவர் வந்து 2 கேரம் பால் போட்டு கொஞ்சம் ஒரு விக்கெட் வந்து கேரம் பால்ல ஸ்டம்பிங்ல கடைசி விக்கெட் அது கேரம் பால்ல தான் விட்டாரு. ஸோ அதே நம்பிக்கை தான் இவங்க ஸ்பின்னர்ஸும் வில் பிளே ரோல்னு எதிர்பார்க்கிறோம். பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபாலோ பண்ணதெல்லாம் வாய்ப்பு விட்டுறோம். அவங்க திருப்பி நாளைக்கு ரூட் நின்று அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு ஆனா இருக்கு. திருப்பியும் செலக்ஷன் கால் ஆகாஷ் தீப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் ஹர்ஷதீப் போட்டிருந்தா தானே தெரியும் இந்த விக்கெட்ல. ஸ்டில் நான் மட்டும் வந்து பேக் பண்ணிச்சு ஆகாஷ் தீப் ரொம்பவே ரைட்ஃபுல்லி. பட் தென் ஹர்ஷதீப் வந்து ஹாஸ் பீன் வெரி அன்லக்கி அப்படின்னு தான் நான் ஸ்டில் சே. ஆகாஷ் தீப் ஹஸ் டெலிவர்ட். வி ஆர் ஹாப்பி வித் தட். வில் அக்செப்ட் தட். அதே மாதிரி குல்தீப் ஆல்சோ ஷுட் ஹவ் பிளேட். அதையும் நான் திரும்பியும் சொல்றேன். இந்த விக்கெட்லயுமே வந்து குல்தீப் போட்டிருந்தா இன்னும் வேற யாருக்கு லெவல்ல பதிலா நான் நாளைக்கு வந்திருப்பாரு குல்தீப்? பாஷ்ய சுந்தர் பல் தான். சுந்தருக்கு பதிலா இல்ல ரெட்டிக்கு பதிலா யாராவது ஒருத்தருக்கு பதிலா வந்திருக்கணும். இங்க பாரு, அந்த ஒரு ஆல்ரவுண்டர் தான் விளாண்டு இவங்க. சார்துல் தாக்கூரா இல்ல சுந்தரா இல்ல நிதிஷ் ரெட்டியா அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். இவங்க வந்து அந்த ஸ்பாட்ல 2 பேர் விளையாடுறாங்க. 2 ஆல்ரவுண்டர் ஸ்பாட்னு 2 பேர் விசிட் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அது ஒரு ஆல்ரவுண்டர் தான் விளையாடணும். இப்படி பார்த்தா 3 ஆல்ரவுண்டர் ஜடேஜாவை வச்சு பார்த்தா 3 ஆல்ரவுண்டர் ஜடேஜா விட்டுரு. ஆனா அவங்க எப்படி நம்ம வியூ பண்றது வந்து இப்படி வியூ பண்றோம். 3 பேர் தாக்கூர், ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் ஒரு பெடஸ்டல்ல வச்சு ஒருத்தர் தான் ஆடணும்னு சொல்றோம். அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? we have 3 spinners, 2 of them will play. சுந்தர் இஸ் இன் குட் நிக் அவங்க வந்து அப்படின்னாங்க. தாக்கூர் வந்து ஆல்ரவுண்டரா நினைக்கல. அவங்க வந்து சார்துலையும் ரெட்டி 2 பேர்ல ஒருத்தர் விளையாடணும் 2 பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது போக 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்க டீம்லன்னு நினைக்கிறாங்க. குல்தீப் யாதவ், ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 3 பேருமே ஸ்பின்னர் ஸ்பாட்டுக்கு தான் பாக்குறாங்க. அதுல வந்து ஜடேஜாவும் சுந்தரும் நல்லா பேட்டிங் ஆடுறாங்கன்னு சொல்லி தேர் பிளேயிங் அஹெட் ஆஃப் குல்தீப். இதுதான் அவங்களுடைய லாஜிக். இப்ப அப்படிதானே பண்றாங்க மட்டும். அப்படி பார்த்தா குல்தீப் ஸ்குவாட்ல எடுக்காதீங்க. பேட்ஸ்மேன் தான் முக்கியம். அதுதான் சொல்றேன். இப்ப நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா இவங்க தாக்கூர், ரெட்டி, வாஷிங்டன் சுந்தருக்கு இருக்க 3 பேர் ஸ்பாட்ல ஒருத்தர் விளையாண்டிட்டு இன்னொரு ஸ்பாட் ஓப்பன் ஆகும். அதுல வந்து நீங்க குல்தீப்பையோ இல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரையோ எடுங்க. ஏதோ ஒண்ணு ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ ஒரு ஸ்பின்னரையோ ஒருத்தர் எடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல அது மாதிரி தான் போனோம். பட் அவங்க இல்ல ஒரு எந்த டெஸ்ட் மேட்ச் எடுத்தாலும் ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் தேவைதான்ல. இல்ல இப்ப இதனால இப்ப வாஷிங்டன் சுந்தர் எடுத்ததுனால எக்ஸ்ட்ரா 100 ரன் வந்துச்சு. அவர் அடிச்சது மட்டும் இல்ல, கில்லு அந்த சைடு இருந்து அடிச்சது அப்படின்னு அதை வச்சு ஒரு காரணம் காமிச்சு இப்ப இதேதான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜடேஜாவும் அந்த ரோல் தான் பண்ணாரு. ஜடேஜா நல்லா அடிச்சாரு. பால் வீச்சு கால ஆரம்பிச்சாரு 50 அடிச்சுட்டு. அன்பார்ச்சுனேட்லி செஞ்சுரி அடிக்க முடியல. பட் அது தேவையில்லாத அவுட் அந்த பால்லாம். அதெல்லாம் ரொம்ப நல்ல போல, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ரிஃப்ளெக்ஸ் அதெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. குனிஞ்சிருக்கலாம், நவுந்திருக்கலாம். இல்லடா அவ்வளவு பால் நின்னு பேஸ் பண்ணிருக்காருலடா. 140 பால் நின்றுருக்காரு. அவரும் கில்லும் இருக்கிறப்ப ரன் ரேட் வந்து கிட்டத்தட்ட 4 கிட்ட போயிருச்சு. அப்புறம் சுந்தர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து 20 பால்ல 1 ரன் அந்த மாதிரி. அப்புறம் மெதுவா 103 பால் பேஸ் பண்ணாரு சுந்தர். இல்ல ராகுல் பால் சுந்தர் நல்லா பாத்துட்டாருன்னா அவர் என்ன தெரியுமா? சி பாலா? சுந்தர் சியா? சுந்தர்லாம் வந்த உடனே எல்லாம் பவுன்சரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல லெக்சர்ல ஃபீல்டிங் வச்சு. அதுக்கப்புறம் அவரும் வந்து சரி ஒரு சமயத்துல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஒரு 4 அடிச்ச அப்புறம் தான் கொஞ்சம் சரி வேணாம் அப்படின்னு மாத்தினாங்க. நடுவுல வெளியே எடுத்ததுக்கு கை உதற ஆரம்பிச்சிருச்சு. இதே நம்மளா இருந்தா திருச்சி மேஞ்சிருப்போன்னு கூறி வந்துச்சு. அந்த இந்தியா அண்டர் 19 எல்லாருமே ஸ்குவாட் உட்காந்து அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ சீரீஸ் வந்து 3-1 லீட்ல 3-0 லீட்ல சரி 2-0 லீட்ல இருக்காங்க. 2-1 லீட்
2-1 லீட்ல பிரார் இருக்காங்க. கூட டீமோட பிராக்டிஸ் பண்ணாருப்பா, கேள்விப்பட்டிருப்பீங்களா? பிரார் வீடு வந்து ஸ்டேடியம்ல இருந்து 1.5 மணி நேரம் தான் இருக்கான். ஹர்ப்ரீத் பிரார் அவங்க ஒய்ஃப் அங்க ஒர்க் பண்ற இடமோ, அதனால பிராரும் டீமோட தான் இருக்காரு. சரிங்கப்பா. ஸோ ஹர்ப்ரீத் பிரார் சும்மா ப்ராக்டிஸ்க்காக வச்சிருக்காங்களாம், இது பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ். சரி, இந்த மேட்ச்சுக்கு வருவோம். இப்போ இங்கிலாந்து வந்து என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க. நாளைக்கு வந்து ரூட் வந்து அவுட் ஆக மாட்டாரு, ரூட் வந்து நின்றுவார், முடிஞ்ச அளவுக்கு நின்றுவாரு. அவர் தான் பெரிய த்ரெட். ரூட்டு ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கணும்னா இவங்க 2 பேரையும் நாளைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணும். ப்ரூக்கு சேர்த்து தூக்கணும். ப்ரூக் வந்து ப்ரூக் ஆல்ரெடி கேட்ச் விட்டாங்கல்ல, கேட்ச் விடல, அவரு கொஞ்சம் டென்டேட்டிவா டவுன் ட்ராக் வந்து அடிச்சிருந்தாரு. கடைசியா ஒரு கேட்ச் இல்ல இல்ல பவுன்ஸ் ஆகி பால் டென்த் மேல போக பார்த்துச்சு, ஒரு பிளாக் பண்ணி மேல தடுத்து விட்டுருக்கலாம். அப்புறம் ஒரு க்ளோஸா ஒரு எட்ஜ் ஒன்னு லைக் சும்மா வந்து ரொம்ப அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து சும்மா சுத்திட்டு இருந்தாரு. ஏன்னா கீழே லோவர் டவுனும் நல்லா ஓரளவு நின்றுவாங்கல்ல. ஆமா ஆமா, அதுக்குதான் நம்ப வாலாட்டுறது. முடியாது. டெய்லண்டர்ஸ் வந்து ரன் அடிச்சிருவாங்க. இல்ல இந்த 15 ஓவருக்கு அப்புறம் இந்த பால் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் த்ரெட்டு போயிருச்சு. ஸோ நாளைக்கு ஹோப்ஃபுல்லி அது கொஞ்சம் பால் டீம் ஆச்சு இல்ல மூவ் ஆச்சுன்னா விக்கெட் எடுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல தான் இருக்கு திருப்பி. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுக்கலாம். அதை மிஸ் ஆனாலுமே ப்ரூக் வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. கண்டிப்பா ஹாரி ப்ரூக் சான்ஸ் கொடுப்பாரு. அதை கரெக்டா மிஸ் எல்லா பண்ணாம இதுலயும் கொடுப்பாரு. 3 சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா ஆக்சுவலா ஆமா, அந்த ஒரு வாய்ப்பை 30 ரன்னுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா. அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸுக்கு சுந்தர் வந்து ஸ்டோக்ஸ் எடுத்தாருன்னா அவர் வேலை முடிஞ்சுச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு அவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து சுந்தர் கரெக்டா அவர் ரஃபையும் யூஸ் பண்ணுவாரு. ஸ்டோக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டோக்ஸ் எடுத்துட்டாருன்னா அவர் வேலை முடிச்சிட்டாரு. ஸ்டோக்ஸ் எல்லாம் ஐ திங்க் போன ஒரு சீரீஸ்ல அஸ்வின் சொல்லி எடுத்தாரு நினைக்கிறேன். அதுதான், அதுக்கு தான் நான் சொல்றேன். இவங்க இன்னும் நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இவங்க வீடியோ அனாலிசிஸ் டீமும் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்க போகணும், என்ன ஃபீல்ட் செட் பண்ணணும்னு. நாளைக்கு சுந்தர் ஸ்டோக்ஸ் எடுத்துட்டாருன்னா மேட்ச் முடிஞ்சிருச்சு இந்தியாவுக்கு இன் ஃபேவரா அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கில்லு இன்னிங்ஸ் மட்டும் வந்து ப்ரிவியூல ஃபேண்டசியில கில்ல பிக் பண்ணுச்சு. அதனால கில்லு வந்து சிறப்பா செஞ்சுட்டாரு. ஆப்போசிட்டா தான் நடக்கும். மட்டு எது சொன்னாலும் மட்டு வந்து நம்ம ஃபேண்டசிக்கு வந்து அதெல்லாம் நிறைய பார்க்கும், நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் பார்க்கும். நம்ம ஃபேண்டசில இவன் இது நம்ம இப்ப சொன்னோம்னா அவன் அப்புறமா எடுப்பான். அந்த கணக்கெல்லாம் நிறைய மைண்ட் கேம்ஸ் காம்பினேஷன் இது போகும். பார்த்து பயங்கர மைண்ட் கேம்ஸ் விளையாண்டு தான் மட்டும் எடுக்கும் ஒரு பிளேயரையும். இந்த வாட்டி ஏன்னா கில்ல சொல்லிச்சு, கில்லு சிறப்பா செஞ்சுட்டாரு. ஃபேண்டசியில எடுத்தவங்களுக்குலாம் வாரி வழங்கிட்டாரு கில்லு. எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். ராகுல் என்ன நினைக்கிறீங்க கில் இன்னிங்ஸை பத்தி? நல்லாதான் விளையாண்டாரு. நான் இன்னும் கொஞ்சம் நின்று ஒரு 250-300 போவாருன்னு நினைச்சேன். இதுக்கு மேல எவ்வளவு நினைக்க முடியும்? சேவாக் மாதிரி நிக்கலாம்டா. 200 வந்துட்டாரு திருப்பி. என்ன அவ்வளவு நின்று கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் ரன் ரேட்லாம் நல்லா போச்சு. 600 வந்திருந்தா அது ஒரு மென்டலா அது ஒரு நம்பர் தானே, ஒரு மைல்ஸ்டோன் தானே. அது ஒரு இருந்தாலும் ஒரு இது இருக்கும். இன்னைக்கு அவங்க ஆக்சுவலா 500 இன்னும் பிஹைண்ட் 500 இன்னும் ஒரு 10 ரன் அடிச்சிருந்தாங்க, 15 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கிராஸ் அட் 500. அதே மென்டல் பிளாக் இருக்கும். நாளைக்கு காலை எந்திரிக்கிறப்ப 500 ரன் அடிக்கும் தான் தோணுமே தவிர 499 அடிக்கும் தோணாது. 499 லாகுல் கார்பரேட் அப்ரைசல் பண்றீங்க நீங்க. நீங்க மாதிரி ஒருத்தர் 259 ரன் அடிச்சாலும் இன்னும் ஏன் 300 அடிக்கல அப்படின்னு கேக்குறீங்க. அதேதான். டெஃபினெட்லி எல்லா இடத்துலயும் அப்ரைசல் அப்படித்தான் இருக்கும். சரி, ஓகே. அப்ரைசல் அட்டன் வருது எனக்கு. போட்ட மாதிரி பவுலிங் போடலாம். ஆக்சுவலா கொஞ்சம் பால் பழசாயிருச்சுன்னா they can try the bouncer, கொஞ்சம் ஸ்லோ பவுன்சர் மாதிரி போட்டு ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு பண்ணாங்க அப்படிதான். பால் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு. கொஞ்சம் இவங்க ஸ்லோ பால் பவுன்சர் எல்லாம் போட்டாங்க வாஷிங்டன் சுந்தருக்கு. அது பால் பழசான அப்புறம் சொல்றேன், ஒரு 40 ஓவர்ஸ் ஆன அப்புறம் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நம்ம மக்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எதுவும் பண்ணுவாங்களா? பிரசித் கிருஷ்ணா முதல் பாலே வந்து ஒரு 4 கொடுத்தாரு. நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேஸ்லாம் போடல. ஐ திங்க் ஜஸ்ட் லைன் அண்ட் லென்த் போடுறாரு, வித்தின் ஹிம்செல்ஃப் போடுறாரு. லைக் 2 கொடுத்து விக்கெட் எடுத்தாரு. விக்கெட் எடுத்தாரு. ஆகாஷ் தீப் நல்லா போறாரு. பவுலர்ஸ் இன்னைக்கு நல்லா போட்டாங்க. ஜடேஜா நல்லா போட்டாரு. நாளைக்கு வாஷிங்டன் போட ஆரம்பிப்பாரு. ஐ திங்க் தே கண்டினியூ டூயிங் வெல். ஆனா விக்கெட் எப்படி கிடைக்குமா இல்லையான்றது மட்டும் தான் இருக்கு. கேச்சஸ் இன்னைக்கு எதுவுமே விடல, எல்லா கேச்சஸும் புடிச்சிட்டாங்க. சாயந்தரம் ஆனா புடிச்சிருவாங்க, காலையில ஆனா விட்டுருவாங்க. அதனாலதான் கருண் நாயர் எடுத்திருக்காங்க போல கேட்ச் விடுறதுக்கா. ஸ்லிப் கேட்சிங் ஃபிளிப்கார்ட்ல வந்து யாரை விட்டாலும் கேட்ச் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்காகவே சரி இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய் சுதர்ஷன் உட்கார கருண் நாயர் எடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். மட்டும் கலாய்க்குது. சரி, ஓகே. பட் தென் 31 ரன் அடிச்சிட்டாரு. பாப்போம் இன்னும் போன. சாய் சுதர்ஷன் ஆல்சோ ஹஸ் பீன் ஹார்ட் டன்.
சீரிஸ் போக தான் தெரியும். ஸோ நாளைக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி 1 மார்னிங் ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸ்ல நியூ பால். ஆப்பர்ச்சுனிட்டி 2 ப்ரூக் அவர் கொடுக்கக்கூடிய சான்சஸ். ஆப்பர்ச்சுனிட்டி 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் கம்பைன் யூசிங் தி சர்ஃபேஸ். ஸோ இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவங்க யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். அதை வச்சு தான் இந்த டெஸ்ட் மேட்ச் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாய்ஸ். வித் தட் வி கேன் க்ளோஸ். இன்னைக்கு டே வந்து அட்வான்டேஜ் இந்தியான்னு சொல்லலாம். பட் பிச்சை பொறுத்த வரைக்கும் பிச் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுது. டே எக்ஸைட்டிங் டே இருக்கும்போது தான் தோணுது. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அட்டாக் பண்ணணும். டிஃபென்சிவா போகக்கூடாது. இங்கிலாந்து நடுவில் டிஃபென்சிவா போயிட்டாங்க. நிறைய ரன்ஸ் லூஸ் பண்ணாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி குட் இன்ட்ரெஸ்டிங் டே டுமாரோ. Sign off for this. What is squad. Bye.